பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த 2026 ஆண்டின் 6வது மாதத்தில் இந்த கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இந்த 6 மாதங்களாக அற்புதமாக தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவ கிருபைகளும் தந்தது மாத்திரமல்லாமல் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணின வேளைகளில் எல்லாம் நம்முடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை கேட்டு தேவன் அதிசயம் செய்து ஆச்சரியமாக இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனுடைய அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கிறான். இந்த நாட்களில் ஆண்டவரை அநேகர் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். வித்தியாசமான எண்ணத்தோடு சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் கூட பற்பல மனுஷர் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். ஆகவே தான் சகையு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசுவை பார்க்க வேண்டியது இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு திரள் கூட்டம். ஆனால் ஒவ்வொருவருடைய பர்பஸும் வித்தியாசம். சிலருக்கு அவர்களுடைய நோய்களிலிருந்து சௌக்கியம் வேண்டும், இன்னும் சிலருக்கு ஆகாரம் வேண்டும், வேறு சிலருக்கு அவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும், இன்னும் பலருக்கு அவருடைய வார்த்தையிலே குறை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி வித்தியாசமாய் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனுடைய அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாய் கர்த்தரோடு இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீத புத்தகம் 32:7வது வசனத்தில் சொல்லும்போது, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிறீர், இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எவ்வளோ அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எல்லா இக்கட்டுக்கும் எத்தனையோ இக்கட்டுகள் வந்தது உண்டு, உண்மைதான். ஆனால் இந்த 6 மாதங்களாக எல்லா இக்கட்டுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் உண்மையாய் நடக்கிறவர்களை அதிகமாய் விரும்புகிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் சொல்லி ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். 3 யோவான் 1 அதிகாரத்தில் அதுல 5வது வசனத்துல நாம் படிக்கிறோம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, உண்மையாய் செயல்படுவோம். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கிறான். தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே காணப்பட எங்களுக்கு கிருபை தந்தீர். நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டு. நல்ல சுகபலனை கூடும், திவ்ய ஆசீர்வாதங்களை கூடும், திவ்ய மகிமை கூடும், பாதுகாத்து கொள்ளும். கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.